Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி வந்து மீல் மேக்கர் கபாப். கம்மியான இன்கிரிடியன்ட் வச்சு எப்படி ஒரு டேஸ்டியான மீல் மேக்கர் கபாப் செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம தேவையான இன்கிரிடியன்ட் என்னன்னு பார்க்கலாம். 50 கிராம் சோயா பீன் எடுத்திருக்கேன் நான். இதுக்கு வந்து இதை வந்து நம்ம சுடு தண்ணியில் 5 நிமிஷம் போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சு மறுபடியும் கோல்டு வாட்டர்ல போட்டு இருக்க பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் நான். ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு புதினா, தேவையான அளவு கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, டூத்பிக். வாங்க இந்த மீல் மேக்கர் கபாப் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ நான் இந்த சோயாபீனை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சோயாபீன் ஆட் பண்ணிக்கிறேன் நான். போட்டுட்டு இப்போ அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 பச்சை மிளகாவும் மீல் மேக்கரையும் நல்லா வந்து அரைச்சி மிக்சியில் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் 2 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி 1 பச்சை மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன், வதக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா பவுடர், கொத்தமல்லி, புதினா, ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா பால் மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இதை மாதிரி நம்ம நல்லா உருட்டி இதில் வந்து இந்த டூத்பிக்கை சொருக்கி வச்சுக்கணும். இதே மாதிரியே மீதி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இதை வந்து நான் ஓவல் ஷேப்பில் டூத்பிக் சொருகி வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுக்கிட்டா எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் இப்போ கொதி வந்துட்டோன்னே நம்ம வந்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த மீல் மேக்கரில் வந்து குறைந்த அளவு தான் நமக்கு வந்து கொழுப்பு சத்து இருக்குது. அதே அளவு குறைந்த அளவு தான் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. இதில் அதிகப்படியாக வந்து நார் சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. 100 கிராம் சோயாவில் வந்து பார்த்தீங்கன்னா 28.6 கிராம் வந்து புரதச்சத்து இருக்குது. இப்போ புரதச்சத்து குறைவா இருக்கவங்க வந்து நமக்கு புரதச்சத்து வேணுன்றவங்க வந்து இப்போ இந்த மீல் மேக்கரை வந்து நம்ம அதிகப்படியாக எடுத்துக்கலாம். இந்த மீல் மேக்கர் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாம். இப்போ பாருங்க, இது நல்லா வந்து பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். சுவையான மீல் மேக்கர் கபாப் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.